அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமோட உங்களை சந்திக்க விரும்புகிறேன். 2018 எடுக்க 2019 வந்தது. இது ரோகன் ஜோஷ். இதை நடித்தவர் யாருன்னு, இது எடுத்தவர் யாருன்னா சஞ்சீவ் விக். நசுருத்தீன் ஷா நடித்தது. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அவந்திகா அக்ரேக்கர், புவன் அரோரா, நிக்கில் பாண்டே, ஷிஷிர் சர்மா ஃப்ரெண்டு, குஷ்பு பாத்தியாய் அண்டு ஷிரிஷ்வாரா அவங்க அந்த ஷிஷிர் சர்மாவோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவங்க ஒரு வீட்டில் மீட் இருக்காங்க. இந்த வீட்டில் எப்படின்னா நசுருத்தீன் ஷா ரோகன் ஜோஷ் சமைக்கிறார். தாஜ் ஹோட்டலில் ஒரு சூப்பர் செஃப். அவர் இந்த கதை சொல்லியிருக்க முறை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிச்சனை காமிப்பாங்க. எடுத்தோன்னே அவர் சமைச்சிட்ருப்பார். செஃப் இந்த இதெல்லாம் போட்டு ஏப்ரல்லாம் போட்டு சமைச்சிட்ருப்பார். அப்போ ஒய்ஃப் வருவாங்க. அந்த இதோட நல்லா வாசனை நல்லா அடிக்கும் ரோகன் ஜோஷோடது. மற்றதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அவனுக்கு சாலட் வேணும் அது இதுன்னு. அப்புறம் பையனை பற்றி பேசுவாங்க. பையன் இன்றைக்கி சீக்கிரம் வந்திருக்கான், மெதுவாக தான் வருவான்னு சொல்லும்போது எங்கள் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு வருவாங்க. அப்புறம் பையன் வருவான். 5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரே கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கோம். இவருடைய பர்த்டே அன்னைக்கு விஜயோட பர்த்டே. விஜய் கபூர் அவர் 65 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த இதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பழைய கதைகள் நிறைய பேசுவாங்க. அவருடைய பையன் பிறந்தது, வருண் பிறந்தது. அப்புறம் வருண் எதுலேயும் சொல்லுவான், என் பையன் இதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கான். இப்போ 4 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இதாக மாறுறான்னு. நீயும் அப்படி தான் இருக்க, ஒவ்வொரு தொழிலாக மாறுற, உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை தான்னு. அப்போ அவன் சொல்கிறான், என்னோட அவள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், அவர் அவளை நல்லா கவனிச்சுக்குவாருன்னு தோணுது அப்படிமா. அப்போ பார்த்தா திடீர்னு 3 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது இவர் நல்ல சிஷிர் நல்லா நான் சாப்பிட்டுட்டு இருப்பார். ரோகன் ஜோஷை உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், 6வது பீஸ் சாப்பிட்ற, 6th பீஸ்னு ஒன்று எண்ணிக்கிட்டே இருக்கியா, கவுண்ட் பண்ணுறியான்னு கேட்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த வீட்டில் அது வரைக்கும் எல்லோரும் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. டோர் ஓப்பன் ஆகாது. ஆனால் திடீர்னு ஒரு டோர் ஓப்பன் ஆகும். வீடு பார்த்திங்கன்னா நம்ம காமிப்பாங்க. அடுத்த சீன் கேமரா எல்லா இடத்துலையும் காலியாக இருக்கும். ஒரு பையன், ஒரு மனைவி, ஒரு ஹஸ்பண்ட் வருவாங்க. அது யாருன்னா இந்த வருணோட ஒய்ஃபுன்னு நமக்கு அப்புறம் புரியும். அந்த வருணோட ஒய்ஃபும் பையனும் அவளுடைய அடுத்த இன்னொரு ஹஸ்பண்டும் வருவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் மேரேஜில் பண்ண ஹஸ்பண்டும். 3 பேர் வந்தோடனே ரோகன் ஜோஷ் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு டேபிளில் வைப்பா. ரைஸும் அதுவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தா அவள் குக் பண்ணி எடுக்கும் பொழுது பார்த்தா அந்த ஃபோட்டோவில் காமிப்பாங்க. 2017 இந்த தாஜ் ஹோட்டலில் நடந்த ஒரு இதை ஆக்சிடெண்ட், ஒரு ஷூட்டிங்கில் அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நல்ல வேளை. அதுக்கு முன்னாடியே அவன் சொல்லுவான், வருண், அவள் சீக்கிரம் வந்திருக்க வேண்டியது. அவள் எப்போ பார்த்தாலும் நீ லேட்டாக வருவ, ஆனால் உன் பொண்ணும் உன் பையனும் உன் ஒய்ஃபுமே காரில் லேட்டாக வர்றாங்கன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நல்ல வேளை அவள் லேட்டாவது வந்தா, அதனால தான் அவளும் பையனும் தப்பிச்சாங்கன்னு சொல்லுவான் வருண். அடுத்த சீனில் தான் இவங்கள வருவாங்க. பார்த்தாக்க நமக்கு தெரியுங்க. ஒன்றுமே பேசவே மாட்டாங்க யாருமே. கடைசி சீனில் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அதில் சூப்பர் செஃப் அவர் அவருடைய சிக்னேச்சர் ஃபுட்டு ரோகன் ஜோஷ் அது சமைப்பார். அதை அவன் மருமக அவருக்கு அப்புறமா ஞாபகமாக அவருடைய பர்த்டே அன்னைக்கு சமைச்சு அவங்க குடும்பத்தோடு சாப்பிடுவாங்க. ஆனால் இது என்னென்னா எவ்வளவோ விஷயங்களை, ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை, கான்வர்சேஷனை ரொம்ப அழகாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அது மாதிரி இந்த பையன், அவன் ஒய்ஃபு, அப்புறம் அவளோட செகண்ட் மேரேஜ் எல்லாத்தையுமே நல்லா சொன்னிச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு. நன்றி.